ஆர்கானிக் ஃபார்மில் அது ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ எங்ககிட்ட ஆடு, மாடு, கோழி, வாத்து, நாய் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடடாக எங்களோட ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்டை வச்சு நாங்கள் வேல்யூ ஆடடாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து செய்யும்போது எதுலேயுமே வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த வெப்பாலை ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை இது வந்து வேப்பலை கிடையாது, குப்பை போல் இருக்க மேனியை கூட சுத்தம் செய்யும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. சாண்டல்வுட் ஃபேஸ் பேக், சாஃப்ரன் ஃபேஸ் பேக், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபேஸ் பேக். ஸோ இந்த வெரைட்டி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஃபேஸ் பேக்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக்கில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஐட்டம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது இது 100% நேச்சுரல், எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. ஏன்னா வெறும் ஒரு 5 ஐட்டம் தான் சேர்த்துருக்கோம். மருதாணி, அவுரி, நெல்லி வத்தல், கரிசலாங்கண்ணி, பூந்திக்கொட்டை, சீயக்காய். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என் பேர் வந்து கார்த்திக். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் ரெட்டிக்குப்பம்ன்ற கிராமம். இங்கே தான் வந்து நம்மளோட ஒரு ஃபேக்ட்ரி, அதாவது ஃபேக்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஒரு ஹெர்பல் சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மில் அது ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஸோ எங்ககிட்ட ஆடு, மாடு, கோழி, வாத்து, நாய் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடடாக எங்களோட ஃபார்ம்லேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்டை வச்சு நாங்கள் வேல்யூ ஆடடாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து செய்யும்போது எதுலேயுமே வந்து கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும், அதாவது கெமிக்கலே எதுலேயுமே சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவோடு நாங்கள் செஞ்சது தான் எங்ககிட்ட இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து நான் எங்கிட்ட என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்றத வந்து ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுலேருந்து ஆரம்பித்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்பாலை ஆயிலேருந்து ஆரம்பித்தோம். ஸோ இந்த வெப்பாலை ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா வெப்பாலை இது வந்து வேப்பலை கிடையாது, வெப்பாலைன்றது ஒரு மூலிகை. இது சொரியாசிஸ்லேருந்து எல்லா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்குமே வந்து இது ஒரே தீர்வு. தலையில் வந்து டேண்ட்ரஃப் இருக்கா, இச்சிங் இருக்கா, உங்களுக்கு ஸ்கேலிங் இருக்கா, ஹேர் ஃபால் இருக்கா, இல்லை எக்ஸிமா மாதிரி இருக்கா, இல்லை படம் மாதிரி இருக்கா, இல்லை பூச்சி வெட்டு அது மாதிரி இருக்கா, இது எல்லாத்துக்குமே இந்த ஆயில் வந்து பயன்படும். ஸோ இந்த ஆயில் வந்து நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சூரிய பாடத்தில், அதாவது இலையை வெட்டி போட்டு தேங்காய் எண்ணெய், சுத்த மரசெக்கு தேங்காய் எண்ணெயில் இது அப்படியே நாங்கள் வந்து வெயிலில் 48 நாள் வச்சுருவோம். ஒரு மண்டலம் 48 நாள் அதை வந்து டெய்லி வந்து அது வந்து ஒரு தடவையும் கிண்டி விடுவோம். அப்புறம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கொஞ்சம் லீஃபை மட்டும் கொஞ்சம் டாப் அப் பண்ணுவோம், கொஞ்சம் இலையை வந்து போகும், ஏன்னா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால. அப்படி செய்யும்போது இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருன்னு இந்த கலரில் வந்துடும். இது வேறு ஒன்றுமே கிடையாது, அந்த இலையில் இருக்கிற அந்த பால் தான் வந்து இந்த எண்ணெயில் இறங்கி தான் இது வந்து உங்களுக்கு இந்த இது கொடுக்குது. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ரிலேட்டட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹேர் ரிலேட்டட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரே தீர்வாக இருக்கும். ஸோ இதில் செய்கிற ஹேர் ஆயில். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதே சேம் வெப்பாலை இலையில் செய்கிற சோப். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது மெயினாக நாங்கள் எப்படி இது ஆரம்பித்தோம் அப்படின்னா, வெப்பாலை ஆயில் வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க, அப்ராடில் இருக்கவங்க எல்லாருமே கேட்டாங்க, இது மாதிரி ஆயில் வந்து எங்களால் கேரி பண்ண முடியல, அது வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது, அதே மாதிரி கொரியரில் அனுப்பும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் சரி ஓகே, ஏன் வெப்பாலையில் சோப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோப்பில் வந்து செஞ்சு ஆரம்பித்தோம். இது வந்து மோஸ்ட்டாக இங்கே இருக்கிறவங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதோட வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இது நிறைய இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, நிறைய பேர் இதை வந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, சோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வெரைட்டி இருக்குது. இன்னும் 2 வெரைட்டி வந்து கூடி சீக்கிரம் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் சோப்னா கறித்தூளில் வந்து பண்ணுறது, அதாவது ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டிவேட்டட் சார்கோலில் செய்கிற சோப்பு. இது வந்து எதுக்குன்னா ஃபேஸில் இருக்கிற கிளென்சிங்காக, அதாவது உங்களோட முகத்துலேயோ இல்லை உடம்புலையோ வந்து அழுக்கெல்லாம் போய் ஒட்டிகிட்டு இருக்கும், அந்த அழுக்கு எல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுல எல்லாத்தையும் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த சார்கோல் சோப் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து குப்பைமேனி சோப் நீங்கள் வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ குப்பைமேனி சோப் வந்து உங்களோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, குப்பை போல் இருக்க மேனியை கூட சுத்தம் செய்யும் அப்படின்றது தான் இதோட கான்செப்டே. ஸோ இந்த குப்பை மேனி, அதனால தான் அதுக்கு அந்த இலைக்கு அந்த பேரே வந்து, அந்த செடிக்கு அந்த பேர் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஸோ இந்த இலையிலேருந்து எடுத்து நாம் வந்து இதை வந்து நம்ம சோப் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ சோப் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய நியூஸ்லேயோ இல்லை யூடியூப்லேயோ சேனல்ஸ்லேயோ நிறைய வந்திருக்கும். ஆவாரம் பூ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸோட பிரைட்னிங்காக, இல்லை உங்களோட ஸ்கின்னோட பிரைட்னிங்காக வந்து பயன்படுற சோப். ஸோ இந்த சோப்பு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது டிவியில் எப்படி நீங்கள் கான்ட்ராக்ட் வச்சிங்கன்னா நல்லா ஒரு பிரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதே மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த சோப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பவுடர் வச்சியோ இல்லை அதோட எசன்ஸை வச்சோ நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குப்பைமேனியாக இருக்கட்டும், ஃப்ரெஷ் லீவ்ஸ்,
ஆவாரம் பூன்றது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்லேருந்து பண்ணுறது, வெப்பாலை இலைன்றது வெப்பாலை இலையிலேருந்து எடுக்கிறது, அதேமாதிரி சார்கோல்ன்றது எங்களோட சிரட்டை, அதாவது அந்த கொட்டாங்குச்சி வந்து இது பண்ணி அதில் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதுலேருந்து ஆக்டிவேட்டட் சார்கோலாக இது பண்ணி அதுலேருந்து நாங்கள் செய்கிறது தான் இந்த சார்கோல் சோப். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமாதி தைலம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஃபேஸோட பிரைட்னிங்காக, இது வந்து ஒரு 3-4 ட்ராப் எடுத்தால் போதும். நைட் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நீங்கள் அது வாஷ் பண்ணும்போது ஒரு 10 to 15 டேஸில் ஃபேர்னஸ் கேரண்டி. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட்டட். கான்சன்ட்ரேட்டட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் டைல்யூட்டாக இருக்கவங்க கொஞ்சம் லைட்டாக இருக்கவங்க அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து 2 வெரைட்டி இதில் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு எங்கள்கிட்ட எல்லாமே வந்து மூலிகை பொடிகள் வந்து நிறைய வந்து பண்ணுறோம். அதாவது வந்து குளியல் பொடியிலே வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாத் பவுடர். இந்த பாத் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேறு, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ஐட்டம் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த இது வந்து போட்டு நல்லா குளிச்சுட்டே வரும்போது ஸ்கின்னோட ஷைனிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே குளியல் பொடி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். 5 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பேபி பாத் பவுடர். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் வந்து மாறுறதுன்னு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சீயக்காய் வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க, நாங்களும் கடையில் நிறைய கிடைக்கும். ஆனால் பட் இந்த சீயக்காய் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சீயக்காய் வந்து 100% இது. ஆனால் இந்த சீக்காயில் நுர வராது. பெரும்பாலும் எல்லோரும் கேட்குற கேள்வி அதனால சீயக்காய் ஆச்சு சார், நான் கடையில் வாங்குற சீக்காயில் நல்ல நுர வருது, ஏன் இதில் நுர வரல அப்படின்னு. ஒரிஜினல் ஷீக்காய் என்றைக்குமே நுர வராது. இது நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஷீக்காய் வந்து நீங்கள் ஒரிஜினலாக வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து நுரையே இருக்காது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 ஐட்டம் சேர்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப ஹெர்பலாக ரொம்ப நல்லாவும் இருக்கும். சரி, இதுக்கப்புறம் வந்து சரி எனக்கு நுர வந்தால் தான் வந்து குளித்த மாதிரியே இருக்கும், தலைக்கு நுர வந்தால் தான் எனக்கு வந்து குளித்த மாதிரி இருக்கணும், அதுக்கும் நாங்கள் வந்து ஒரு பொருள் வச்சுருக்கோம். அதுதான் சோப் நட் பவுடர், பூந்தி கொட்டை பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பூந்தி கொட்டை பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட வந்து அதே சீயக்காய் ஃபேமிலியிலேருந்து வர்றது தான். ஸோ இதை வந்து பயன்படுத்தும் போது ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எனக்கு எண்ணெய் போச்சா இல்லையா அப்படின்றது நுர நல்லா வந்தால் தான் எனக்கு இது வந்து எண்ணெய் போயிடுச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம், பூந்தி கொட்டை பவுடர். இது வந்து பவுடர் ஆக்கி நாங்கள் வச்சுருக்கோம். இது ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும். நீங்கள் ஷாம்புக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து நுர வருமோ அதே நுர வந்து உங்களுக்கு வந்து இதுலேயும் வரும். இது வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட், ரொம்ப நல்லாவும் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஃபேஸ் பேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்கேன். சாண்டல்வுட் ஃபேஸ் பேக், சாஃப்ரன் ஃபேஸ் பேக், அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபேஸ் பேக். ஸோ இந்த வெரைட்டி. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஃபேஸ் பேக்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக்கில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஐட்டம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். அந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ரோஜாப்பூ இதழும் தான் சேர்த்துருக்கோம். நல்ல ரோஜாப்பூ மாதிரி நல்ல ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இது வந்து கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ காலத்துக்கு நம்ம இன்னும் சிந்தட்டிக் ஹேர் டையை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். என்றைக்காவது நம்ம வந்து யோசிச்சோமா, நம்ம சிந்தட்டிக் ஹேர் டை யூஸ் பண்ணி நம்ம தலையை எவ்வளோ கெடுத்து வச்சுருக்கோம், நம்மளோட இதை எவ்வளோ ஸ்கேல்ப் எவ்வளோ இதுவாக இருக்குது, எவ்வளோ பாதிப்பு வருது அப்படின்றது. ஆனால் இந்த ஹேர் கலர் யூஸ் பண்ணும்போது இது 100% நேச்சுரல், எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. இது 100% ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 5 ஐட்டம் தான் சேர்த்துருக்கோம். மருதாணி, அவுரி, நெல்லி வத்தல், கரிசலாங்கண்ணி, பூந்தி கொட்டை, சீயக்காய். இந்த ஐட்டம் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ணும்போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. தலை எரிச்சல் இருக்காது, கண் எரிச்சல் இருக்காது, அதே மாதிரி நெத்திக்கு இருக்காது, அது இல்லாமல் வந்து அரிப்பு எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டில் இதுவும் ஒரு ப்ராடக்ட்டு. இது மட்டும் இல்லாமல் எங்கள் தோட்டத்திலே விளையிற கரும்புலேருந்து நாங்கள் வந்து நாட்டு சக்கரை எடுத்து அதையும் வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஒரிஜினல் ஆர்கானிக் நாட்டு சக்கரை. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எங்கள் கரும்புக்கு நாங்கள் வந்து யூரியா கூட போடுறது கிடையாது. ஸோ அப்படி வந்து எங்களோட நாட்டு சக்கரை வந்து தயாராகிட்டுருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஐப்ரோ க்ரோத் ஆயில்ன்றது என்னென்னா, நம்ம புருவம் சரியாக வளரல, கண் இமைகள் சரியாக வளரல, எனக்கு தூக்கம் சரியாக வரல அப்படின்னும் போது அவங்க வந்து பயன்படுத்தலாம் இந்த ஆயிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இதில் வெறும் தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் ப்ளஸ் வைட்டமின் இ ஆயில், இது மட்டும் தான் சேர்த்துருக்கோம். ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் சேர்த்துருக்கோம். இதை இவங்க வந்து பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், ஐப்ரோவும் நல்லா வளரும், ஐ லேஷஸும் ரொம்ப நல்லா வளரும். ஃபைனலாக என்னோடய ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரோஸ் வாட்டரோட இதை வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரோஸ் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே டைப்பில் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் என்னென்னா ரோஸ் வாட்டரை வந்து நார்மலாக கொடுக்கும்போது அவங்க வந்து நிறைய வேஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயில் யூஸ் பண்ணும்போது உங்கள் வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். வேணுன்றதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் வச்சிடலாம். அண்ட் இந்த ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக் ரோஸ் வாட்டர். அண்ட் இதில் வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வாசனையை நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து பியூராக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படுது, இது மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதாவது கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 98402
83274. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து வெப்சைட்டும் இருக்குது. எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் டேரெக்டாக கூட நீங்கள் அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்களோட வெப்சைட் ஐடியை வந்து www.sivam.farms.com. இது இல்லை எனக்கு நேராக தான் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக கூட வந்து வாங்கலாம். ஸோ எங்களோட பண்ணை வந்து எப்பயுமே வந்து திறந்துருக்கும். காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் திறந்துருக்கும். இங்கே பண்ணையிலே எங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இது வந்து மழையூர், அதாவது வந்தவாசி பக்கத்தில் மழையூர் பக்கத்தில் ரெட்டிக்குப்பம்ன்ற கிராமத்தில் இது வந்து அமைஞ்சிருக்கு.